ஒரு தடவை லுஹர் தொழுகைக்கு பின்னாடி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகள் ஃபாத்திமா அன்னை அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பேர பிள்ளைகளை கேட்கறாங்க. ஃபாத்திமா அன்னை அவர்கள் சொன்னாங்க, விளையாட வெளியில போயிருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்திருந்து பாக்குறாங்க. நேரமாகுது, பேர பிள்ளைங்க வரல. ரொம்ப பதட்டப்பட்டவங்களா பேர பிள்ளைங்களை தேடி வெளியில வர்றாங்க. எங்க விளையாடுறாங்க அப்படி தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே பேர பிள்ளைகள் இல்ல. இவங்களுடைய அந்த பதட்டத்தை பார்த்துட்டு ரோட்ல வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி பேர பிள்ளைங்களை பாத்தீங்களா அப்படின்னு. எங்கேயுமே இல்லைன்ற உடனே அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்டு இடையன் வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்ன என்று தகவல் கேட்கிறான். இந்த மாதிரி என்னுடைய பேர பிள்ளைங்களை பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஆடு மேய்த்திக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு 2 சிறுவர்கள் வந்தாங்க. ரொம்ப பசி மயக்கத்துல இருந்தாங்க, அவங்க பசியோட இருந்தாங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த மாதிரி பசியா இருக்குது, இந்த ஆட்டுல இருந்து உங்களுக்கு நாங்கள் பால் கறந்து தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த ஆடு யாருடையது? இந்த ஆடு எங்க முதலாளியுடையது. உங்களுக்கு அனுமதி இல்லாத ஒண்ணுல இருந்து எப்படி நீங்க பால் கறந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அப்படியே அந்த தோட்டத்து பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆட்டு இடையன் சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா அந்த தோட்டத்துக்குள்ள போய் பாக்குறாங்க. ஒரு பேருத்த மரத்தினுடைய நிழல்ல அவங்க பசி மயக்கத்துல அப்படியே கண் அயர்ந்து படுத்து கிடக்குறாங்க. அவர்களை எழுப்பி கட்டி தழுவி அவர்களை தூக்கி கொண்டு ஃபாத்திமா நாயகியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, மகளே, அவர் அற்புதமான முறையில குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த முறையில நீ குழந்தையை வளர்த்திருக்கிறமா? நமக்கு அனுமதி இல்லாத பொருளை நாம சாப்பிடக்கூடாது, ஹராம் ஹலால பேணணுங்கிற சிந்தனையோட இந்த சிட்டுக்கள் வளர்ந்திருக்கிறதுன்னு ரொம்ப மகிழ்ந்து பாராட்டினார்கள் என்பது வரலாறு. இன்னைக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு ஹலால் ஹராமிட பேணுதலாக இருக்கிறோம், அது மாதிரியான குழந்தைகளை வளர்க்கிறோமா என்று யோசிக்க வேண்டும்.